இந்த வீடியோ என் தனிப்பட்ட அனுபவம் மட்டுமே, நிதி மெக்கானிக் ஆலோசனை அல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நான் காருக்காக ஒரு சில ஆக்சசரிஸ் வாங்கியிருந்தேன். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இது ஒரு ப்ராடக்ட், ஆனால் இன்னும் எக்கச்சக்கமாக காருக்கான ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் இனி வரும் வீடியோக்களில் வரும். ஸோ ரொம்ப பயனுள்ள ப்ராடக்ட் இது எல்லாமே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதனால தான் சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இது ரெண்டுமே வந்துட்டு ஒரு காருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நான் பண்ண ஒரு சின்ன தப்புனால தான் இது போச்சு. அதனால இது என்னன்றதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நைஃப் எடுத்தாச்சு. ஆக்சுவலி கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்னன்னு. காரினுடைய வைப்பர் பிளேடு தாங்க. கார் வைப்பருக்கு பிளேடு வாங்கியிருந்தேன். இது எதனால் எனக்கு ரிப்பேர் ஆச்சுன்னா, முதல்ல இதெல்லாம் பார்த்துருவோம் இருங்க. ஆக்சுவலி இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுன்றதை இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை பார்க்கும்போதே நமக்கு கிளியராக தெரிஞ்சிருது எப்படி மாற்றணும் அப்படின்றது. ஸோ ரெண்டாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி ஒர்க் ஆகுது, பிளேடு எப்படி வந்துட்டு கரெக்டாக இருக்கா. பாக்ஸு கொஞ்சம் டேமேஜாக தான் வந்துச்சு, பட் இருங்க வெளியில் எடுத்து பார்ப்போமா. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேடெல்லாம் எப்படி நம்ம மாற்றுறது, இதை வாங்கிறதுன்னு சொல்கிறேன். இதுதான் நம்ம வாங்கின பிளேடு. ஆனால் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. நம்ம காருக்கு இது செட் ஆகும். சைஸ் பார்த்து தான் வாங்கினேன். ஆனால் இங்கே ஒரு மிஸ்டேக் என்னன்னா, வேலை பார்த்துட்டாங்க இந்த அமேசான். ஆனால் இங்கே இருக்குதா? ஆமாம், இதில் வந்துட்டு 21 இருக்குது, இங்கே 18 இருக்கு. இந்த அமேசான் ஏன் இந்த வேலை, எதுக்கு இவ்வளோ வந்துட்டு இதுவாக வேலை பார்க்குறான்னு தான் தெரியல. ஆனால் நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. ஒரு பிளேடுக்கும் இன்னொரு பிளேடுக்கும் சில வித்தியாசங்கள் வரும். நம்ம போய் காரில் வச்சு செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் காரில் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு அங்கே எப்படி இருக்குன்னு அந்த வீடியோவை இதில் ஆட் பண்ணி, இது என்னென்ன செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன். நான் அடுத்து இதில் ஆட் பண்ணி விட்றேன். அப்படியே இது சைஸ் முன்ன பின்ன தான் வரும். ஒரு பிளேடு வந்து பெருசு, ஒரு பிளேடு சின்னது வரும். ஆனால் கலரையும் கொடுத்து வச்சுருந்தா ஏதோ ஜனவாச கார் மாதிரி இருக்காது. சரி, ஓகே, பார்க்கலாம். பார்த்துட்டு என்னதுன்னு ரிட்டர்ன் போடலாம். இது வந்துட்டு ரெண்டாவது. இதை இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இதாச்சும் ஒழுங்காக இருக்கான்னு பார்க்கலாம். இப்படிலாம் சர்ப்ரைஸ் கொடுக்கறது அமேசான் கார்டுகளுடைய வேலையாக போச்சு. ஷாம்பான்னு நினைச்சு யோசிக்காதீங்க, இது ஷாம்பெல்லாம் கிடையாது. கார் வைப்பர் இருக்கு இல்லைங்களா, அந்த வைப்பருக்கு ஊத்துற ஒரு லிக்யூடு தான் இது. ஸோ இந்த லிக்யூட் நம்ம ஊத்துறதுனால சில நேரம் அந்த முட்டைலாம் அடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு தருணத்துல ரொம்ப அழுக்கா இருக்குது அப்படின்னா கூட இங்க பாருங்க, விண்ட்ஷீல்டு வாஷர்னு எழுதிருக்கு பாருங்க. இதுதான். இது என்னன்னா, இந்த மேல வந்துட்டு ஒரு அளவு மூடி இருக்கு. இதுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மூடி தான், இந்த மூடி தான். இதில் வந்துட்டு ஒரு அளவுன்னு இருக்கு. இந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு இதில் ஊற்றுறோம். அதனுடைய வந்துட்டு எப்படி அதை யூஸ் பண்ணோம் அப்படின்றது இதிலே போட்டிருப்பாங்க. நல்ல வாசனை எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. ஐபி இருக்கு இல்லைங்களா, இது வாசனை அப்படிதான் இருக்கு. நம்ம போர்டு கிளீன் பண்ணுறதுக்குலாம் வந்து பிசிபி போர்டெலாம் கிளீன் பண்ணுவோம்ல, அதுக்கு வரக்கூடிய ஐபி வாசனை தான் அடிக்குது. நான் கூட ஏதோ வாசனைலாம் பயங்கரமாக இருக்குன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா இதை மூந்து கூட பார்க்க முடியாது போல். ஆக்சுவலி இது என்னன்னா, நம்ம அதிகமாக வைப்பர் யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் இது போதும். 250 ml அப்படின்றது இதுதான். 250 தானே போட்டேன். ஆமாம், 250 தான் அது. ஸோ இதுவே ஓகே தான் நமக்கு. இது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 3-4 மாதம் அப்படின்றது வரும். கண்டிப்பாக 3-4 மாதம், அதை தாண்டி கூட வரும். நம்ம வைப்பர் யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்கு. இப்போ நம்ம இதை வந்துட்டு ரிட்டர்ன் போடணும். ரெண்டாவது இது மட்டும் கிடையாது, நான் காருக்கு வந்துட்டு ஷாம்பு வாங்கியிருக்கேன். எல்லாமே கம்மி ரேட்டு. ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் எல்லாம் நான் வந்துட்டு சும்மா காசு இருக்குன்றதுக்காக வாங்கலை. இது எல்லாமே எப்போ கம்மி ரேட்டுக்கு வரும், நல்ல பிராண்டாக இருக்கு பாருங்க. இந்த பிராண்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்ல பிராண்டாக எப்போ கம்மி ரேட்டுக்கு வரும் அப்படின்றத வெயிட் பண்ணி வாங்குவேன். இதனுடைய லிங்க் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், இல்லை இந்த வீடியோ சைடில் எங்கேயாவது வரும். உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா ப்ராடக்ட் இருக்குது. தொடர்ந்து இனி அதை பற்றின வீடியோ வரும்.